நீ எழுதி கொடு. எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சு 1 மாசம் ஆச்சு. எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது, அந்த வேஸ்ட் ஆன தண்ணி திருப்பி உள்ள போது அதையும் மக்கள் புரிஞ்சு இருக்காங்க. தெரு பூரா வேற அடிச்சு எங்கேயுமே தண்ணி வர மாட்டேங்குது. இத்தனை போட்டிங்க இல்லை, ஏன் அதை போடல? சமுத்திரத்தை பத்தி சொன்னதால நான் சொல்றேன். எல்லா ஊர்லயும் இப்ப வேலை செஞ்சுட்டா தகவல் பஞ்சாயத்து போட சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி போய் கடையில ஜாமானம் வாங்கிட்டு வந்து எல்லா ஆபரேட்டரும் வேலை செய்யறாங்க. சரி, நீங்க ஏன் அதை செய்ய மாட்டீங்க? அதுக்கப்புறம் 2 லீக்கு தரையில் இருக்க லீக்கத்தை நாங்க பண்ண முடியும். 500 1000க்குள்ள உள்ள ராஜேந்திரா, டேங்க்ல வர்ற வேலை யாருன்னே பாக்குறது? நீ சொல்ல ராஜேந்திரா, இங்க வருங்க. தேங்கல வரக்கூடிய வேலைகளுக்கு ஜாமான் உங்களுக்கு வேலை தெரியாம கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க. இந்த கூட்டத்துல தேங்க வேலையை ஆபரேட்டரே ஒரு 2 ஆளை வச்சு பாரு. அதை எப்படி பாப்பாங்க? ஆபரேட்டர் பாப்பாங்க. மோட்டர் வேலை நாளைக்கு பேர் மோட்டர் வேலை யார் பாக்குறது? அப்ப மோட்டர் வேலை பார்க்க ஒருத்தன், டேங்க் வேலை பார்க்க ஒருத்தன், ஆபரேட்டர் தண்ணி எடுத்து விடுறேன். சின்ன லீக்னா தரையில் இருக்கிறத அடைக்கணும். 5000 ஆகுற செலவை யார் பாக்குறது? நான் என்ன சொல்றேன், நிர்வாகம் தானே. ஆபரேட்டர் எப்படி பாக்குறாங்க, நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? அந்த வேலையை நான் பார்க்க முடியாது. அது எனக்கு சட்டம் கிடையாது. தெருவுல போற லீக்கை நான் ஒட்ட முடியும். டேங்க் வேலை என்ன பண்றானா நான் எப்படி பார்க்க முடியும்? ராஜேந்திரா, இது வந்து நிர்வாகம் சொன்ன வார்த்தைக்கு நீங்க போன்ல பேசுறேனா அப்படின்னு ஒரு டேட்டஸ் பண்ணி அப்ப ரைட் நான் போன்ல பேசல. இந்த நேரடியா நான் லெட்டர் எழுதி கொடுன்னு சொல்ல கேளப்பா. இப்போ இவ்வளவு நாள் ஏன் மற்ற ஆபரேட்டர் எல்லாம் அலுவலகத்துல வந்து சொல்றாங்க ஆத்தண்ணி வருதுன்னு அதை நான் ஏற்றி விட்டு தோட்டத்துக்கு போய் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன். இவன் அழகரை கூப்பிட்டு வந்து திருப்பி நீ நர்சரிக்கு விடுற தண்ணியை. சாயந்தரம் மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீங்க எப்படி அடுத்த ஆபரேட்டர் கொண்டு வந்து நீ இதுல யானுமதி எல்லாம் தரது நர்சரிக்கு மாப்பிள்ள மேலே ஏறது? நீ எதுக்கு கல்ச்சப்பா? எது வச்சாலும் பட்டார வளர்ச்சி அலுவலகம் தெரியாம நாங்க செய்ய மாட்டோம். முதல்ல தெரிஞ்சு அப்ப நர்சரி கொடுத்து உடைச்சாங்களா? நர்சரிக்கே விடுங்க. நீங்க ஆபரேட்டர் காலத்து ஏறி இருக்கு. அதை போய் இணையெல்லாம் அடுத்த ஆபரேட்டர் விட்டு நீ நர்சரி திருப்பினீங்கன்னா எப்படி இருக்கு? ராஜேந்திரா, நீ ஆபரேட்டரா வந்து ஊராட்சியிலோட தொடர்புல இருந்தியாக்க உன்னை தான் கூப்பிடுவா. நீ தொடர்புல இருக்கிறதுல தண்ணி எடுத்து நீங்க அந்த எடுத்து விட்டுருக்கீங்க. நான் எடுத்து அதை தெரிஞ்சுக்க. நீ ஒரு பணியாளர். ஆமா, பணியாளர். பொதுமக்கள் மாதிரி பேசக்கூடாது. அந்த கேட்வால் தண்ணி யாராவது என்ன செய்யணும்? அதாவது டேங்க்ல பிளாட்ஃபார்த்தோட இத்து போச்சுனே பைப் கீழே வந்து லீக் புறான அரைச்சு நீட்டா போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு வேற அங்கங்க லாக் ஆயிடுச்சு. தெரு லைன் பூரா மாத்தணும். அது அடுத்த பிரச்சனை. பிளாட்ஃபார்த் மட்டத்துல வந்து லீக் போகுது. அதுக்கு இரும்பு பைப்பை மேல இருந்து கலட்டி மரம் ஓட்டு இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் ஆழம் பறிக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா பிளாட்ஃபார்ம் போட்டதுனால மெத்திடுச்சு. அதை பறிச்சு கீழேயும் ஜாயின் பண்ணணும். மரம் ஓட்டு ஏத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாய்க்கு பக்கமா செலவு வரும். அது ஒரு ஆள் வந்து பார்க்கவும் முடியாது. உயரம் இருக்கு இல்லையா, கீழே இழுத்துட்டாங்க. கீழே இழுத்துச்சு, தரமட்டத்தில் இழுத்துச்சு, கீழே இழுத்துச்சு. அந்த பைப் வந்து ஆகாது. அந்த பைப்பே வந்து எங்க பேசுனா என்ன? ஒரு நிமிஷம் போலப்பா. இல்ல அந்த கப்ளிங் இருக்கா இல்லையா மேல ஜாயிண்ட் மேல வந்து வால்வு இருக்கு. கேட் வால்வு. அந்த கேட் வால்வுடையும் மரம் இருக்கு. அந்த இடத்துல காட்டிக்கலாம் சார். அந்த இடத்துல கலட்டி திருப்பி ஏத்தலாம். நான் வந்து அதை போன்ல சொன்னா நிலவரம் தெரியல அப்படின்னா என்ன நிலவரம் தெரியலங்கிறது காரணம் சொல்லுங்க. போன்ல பேசணும்னா நீ நேரில் எடுத்துட்டு அப்படின்னா நான் என்ன சாராயம் வைக்கிறேன் எனக்கு நிலவரம் தெரியல இல்லப்பா. அதே நிலவரம் போன்ல பேசாதுன்னு சொன்னதுக்கு போன்ல பேசுறாங்க வந்து நேரம்